ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி அபிவிருத்திர் பவதோ ததாஸ்து. இப்பொழுது தொடர்கின்றேன் தமிழில். அனுவாகம் 3, விபாகம் 3, 4 மந்திரங்களை எடுக்கின்றேன். 4 செல்வோமே, ஆனால் அது விரைவாக முடிந்துவிடும். இதுடைய ரிஷி பரமசிவன் தான். ஆனால் சந்தஸ் பிருகதி, காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு, ஜெகதி, இந்த மாதிரி 7 சந்தஸ் இருக்கு. 7 சந்தஸ். அது பிருகதி சந்தஸ் விசேஷமானது. தேவனும் ருத்ரன் தான். வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானம்னு பார்த்தோம். இப்போ நான் மந்திரத்தை கூறிவிட்டு பிற மொழிபெயர்ப்பு பதம் பதமாக. ஓம் நம சஹமானாய நிவ்யாதின ஆவ்யாதினீனாம் பதயே நமோ நம ககுபாய நிஷங்கிணே ஸ்தேனானாம் பதயே நமோ நமோ நிஷங்கிண இஷுதிமதே தஸ்கராணாம் பதயே நமோ நமோ வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயூணாம் பதயே நமஹ. நம சஹமானாய. நமஹனா நமஸ்காரம், நம்ம பார்த்தாச்சு. சஹங்கிறது அவன் கூட நான் போறேன். தேன சஹ ஹம் கச்சாமி, எல்லாம் சஹன்னு வார்த்தை இருக்கு. மானன் இங்கே பிரிக்கிறனாக்க சொல்றேன் தமிழ்ல மாணவர்களுக்கு. மானங்கிறது 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று கௌரவம், மரியாதை. அது மானங்கிறது மெஷர்மெண்ட், மீட்டர் கீட்டர்லாம் மானம் தான் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். நீங்க பாஸ்கராச்சாரியா இதெல்லாம் போனோம்னா மான். ஸோ 2 அர்த்தம் இருக்கு. ஆனால் அந்த சகமானாயன் அப்படி வரைச்ச ஒரே வார்த்தை ஒரு விக்டோரியஸ் பர்சன், ஒரு எப்பொழுதும் ஒரு ஜெயிப்பவன், அவனுக்கு தான். அதான் ஒரு அர்த்தம். அதுல சகமான எல்லா இடத்துலயும் எல்லா மெஷர்மெண்ட்லயும் அவன் இருக்கான். இந்த அர்த்தத்துல உங்களுக்கு மானாய சதுர்த்தி விபக்தி ராமாய, அவனுக்கு 4ஆம் வேற்றுமை உருவு கு சகமானாய. அப்ப அந்த அர்த்தம் அவன் ஒரு விக்டரி தான். அவன் ஒரு ஜெயந்தான், ஜெயத்துல இருக்கான், வெல்வதில் இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம் எடுத்துக்கணும். சகமானாய நிவ்யாதின ஆவ்யாதினி நாம். நிவ்யாதினே, நீங்கிறது உபசர்க்கம். திருப்பியும் அகெயின் அண்ட் அகெயின், மறுபடியும் அதுக்கு நீ போடுவாங்க. வியாதின ரொம்ப பியர்சிங்கா, ரொம்ப துளைத்து கொண்டு ஒரு காயத்தை ஏற்படுத்துறது பியர்சிங். வியாதிங்கிறத வியாதின்னு எடுத்துனாக்கா அது வியாதி நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி தான். உடம்பு நலக்குறைவுன்னு வைத்துங்களேன். வியாதினால் அவன் அவதிப்படுகின்றான்னு தமிழ்ல நம்ம சொல்றோம். அது சம்ஸ்கிருத வார்த்தை தான் அப்படின்னு இருக்கு. ஆனா நீ வியாதி உடம்ப காயப்படுத்துறது. திருப்பியும் நீ வியாதினே. இந்த வியாதின் இக்காராந்தத்தை பார்த்தா நீ நேன்னு வரும். எப்பொழுதுமே இந்த நகாராந்தன்னு எண்டிங்ல தகாராந்தன் நகாராந்தெல்லாம் அது இருக்கு. அது சதுர்த்தி விபக்தியில புருஷலிங்கத்துக்கும் சரி ஸ்ரீலிங்கம் நே அப்படின்னு தான் வரும். அது வியாதினே, மந்திரினேன் அப்படி வரும். இப்போ நான் அது கிராமருக்கு போல. ஆனா வியாதினே டு ஹிம், அவனுக்கு யாரு அவன்? வியாதின். அவன் ஒரு ஜெயிப்பவன். ஜெயிப்பவன் எப்படின்னா, காயம் வருது, நிவ்யாதினம், அதை அவன் ஏற்படுத்தணும். அதில் அவன் வெற்றிகரமாக ஏற்படுத்துவான். அதாவது தீமையை அவனால கொல்ல முடியும், தூக்கி எடுக்க முடியும், நசிக்க முடியும். நிவ்யாதினா ஆவ்யாதினா. உபசர்க்கம் தான். ஆங்குன்னு ஒரு உபசர்க்கம் இருக்கு 22 உபசர்க்கத்துல. இப்போ கச்சாமி கச்சாமி நான் போறேன், ஆகச்சாமி நான் வரேன். ததாதி ததாதி அவன் கொடுக்குறான். அகம் ததாமி ததாமி நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது சில வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்தில் அப்படி இப்படிமா அந்த உபசர்க்கத்தை யூஸ் பண்ணலாம். அப்போ அவன் திருப்பி அவன் ஏற்றுவான். நீ என்ன அவனை காயப்படுத்தினாலும் அவனுக்கு அவ்வளோ வலிமை இருக்குன்னு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் நீ நீ உன்னுடைய பாவத்தை அவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணினா அவன் அப்படியே ஏற்றுக்கிறான் தான் அர்த்தம். ஸோ இதில் நிவ்யாதினம் அவன் தான், ஆவ்யாதினே அவன் தான், அவனுக்கு இதான் அர்த்தம். காயத்தையும் அவன் ஏற்படுத்திப்பான். காயம்னா உன்னுடைய பாவத்தையும் அவன் ஏற்கின்றான். நிவ்யாதினம் பாவத்தை
உனக்கு காயத்தை அவனால கெட்டதுக்கு அவங்களுக்கு காயப்படுத்த முடியும் அவனால. அதான் அந்த அர்த்தம். நிவ்யாதினா ஆவ்யாதினே, நேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, டூ அவனுக்கு, ரெண்டும் அவன் தான். காயத்தை ஏற்படுத்தக்கூடியவன் தான், காயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனும் அவன் தான் அர்த்தம் வந்தாலும், தீயவைகளை அழிக்கக்கூடிய அவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம், உன்னுடைய பாவங்களை அவன் திருப்பி ஏற்றுக்கொள்ளலாம். நிவ்யாதின ஆவ்யாதினி நாம் பதை, அவன் தான் அதுக்கு பதி. இந்த ரெண்டு காரியங்களுக்கும் பதையே அவனுக்கு. எல்லாமே சதுர்த்தியில தான், நான்காவது விபத்தி உருபு கூல தான் போவாங்க சம்ஸ்கிருதத்தில் பொதுவாகவே. நமகான்னு சொல்றதுனால ஸ்திரீலிங்கம் இருக்கு, புருஷலிங்கம் இருக்கு, அதுல ஆகாராந்தம், அகாராந்தம், நகாராந்தம், தகாராந்தம், ஜகார் நிறைய இருக்கு. அது அந்த எண்டிங்ஸ் அதை வச்சு தான் நம்ம இது பண்ணணும். அதனால நகாராந்தம் வரதுனால இது நேனு வரும். சதுர்த்தி நான்காவது விபக்தி. நம சகமானாயன வியாதின ஆவ்யாதினி நாம் பதயே நமோ நம ககுபாய நிஷங்கிணே ஸ்தேன நாம் பதயே. ககுபங்கிறது நம்ம எந்த அர்த்தத்தில், அதாவது நியூட்ரஜெண்டர், அதாவது ஆண்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும்சகலிங்கம்லாம் சொல்கிறாங்க இல்லையா நியூட்டர் ஜெண்டரில். அப்படி ஒரு இடத்துல அந்த அர்ஜுனாவுடைய பூ, அர்ஜுனா மரமே இருந்திருக்கான் அந்த மகாபாரதத்தில். கிராதாஷ்டகம் சொல்லுவாள். கிராதன்கிறது சிவபெருமான் ஒரு ஆதிவாசி ரூபத்தில் ஒரு வேடன்னாக்கா வேடன் மாதிரி வில்லு அம்பு எடுத்துட்டு வந்து ஒரு ஆதிவாசி யுத்தம் பண்றார் அர்ஜுனனோட. அது கிராதாஸ் பசுபாச அஸ்திரம். கடைசியில் அர்ஜுனனுக்கு சிவன் அருளுகிறார். ஸோ அதனால இந்த இது ககுபா அந்த அதையும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் ஒரு தீய சக்தி தான் எடுத்துக்கிறேன், அட்ஜெக்டிவ். அதாவது நாம் அதை வினை சொல்ல அட்ஜெக்டிவ் ஆக எடுத்துக்கொள்வோமே ஆனால் பெயர் சொல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் பெயர் சொல், வினை சொல், வேர்ப்ஸ். அட்ஜெக்டிவ பெயரடைன்னு கூறுவார்கள். அதை அப்படி எடுத்துக்கொள்வோமே ஆனால் அதற்கு துஷ்ட சக்தி, தீய சக்தி தான் அர்த்தம் வரும் அட்ஜெக்டிவா. ஸோ அந்த ககுபாய அவனுக்கு அந்த தீய சக்தியிலே அவன் இருக்கான். தீய சக்தியும் அவன் தான் சொல்ற மாதிரி இருக்கலாம். அர்ஜுனுடைய பூ, அர்ஜுனுடைய மரத்தை வென்றவன் தான் இல்லைங்கள. அது இதுல உகந்தது வராதுன்னு நினைக்கிறேன். ககுபாய நிஷங்கினே. இப்ப நிஷங்கினா எது? நீங்கிறது புறப்புற நிஷங்கினைங்கிறது என்னது நம்ம பார்த்தோம். நிஷங்கின் சொல்லுவாங்க. நிஷங்கின் அப்படின்னா ஒரு எல்லாத்திலையும் சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு படையாளி, ஒரு போர் வீரன், ஒரு வீரன் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அம்பு வில்லெல்லாம் இருக்கிறதுனால அவன் ஒரு நிஷங்கினேன்னு வரும். அதோ அவனுக்கு நிஷங்கினே, நிஷங்கின் நகாராந்தம் தான், சப்தம் தான். ஸோ ஒரு போர் வீரன் எடுக்கலாம். ஒரு ஆங்கிலத்தில் வாரியர் அப்படிம்பாங்க, எடுக்கலாம். இஷுதி மதே, அது அடுத்தது பாருங்க. இஷுதி, இஷுங்கிறது நம்ம பார்த்துட்டோம், அம்புகள். உக்காராந்த சப்தம். இஷுதிங்கிறது அம்புகளை வைக்கும் இடம், அது தங்கக்கூடிய இடம். அந்த பின்னாடி எல்லா வீரர்களும் அம்புகளை வைக்கக்கூடிய அந்த கூடையை வைத்திருப்பார்கள். அது ஆங்கிலத்தில் குய்வர் என்று கூறுவார்கள். இஷுதி மதே. ஸோ இவன் ஒரு வாரியர், இவன் ஒரு போர் வீரன். நிஷங்கின இஷுதி மதே. மதே மத மதிஹி ரெண்டு இருக்கு. மதியும் ஞானம்தான், அறிவு தான், உங்க மூளையின் சக்தி தான், அப்படிலாம் வச்சுக்கொள்ளுங்க. மதங்கிறத மதம் என்னன்னுபாங்க. அதாவது ரிலிஜன் எப்படி வந்ததுன்னா, நீ உன்னுடைய ஒரு வகுப்பு முறை, ஒரு வாழ்வின் வகுப்பு முறை, தெய்வ பக்தியோடு கூடி, அதுதான் உன் மதம். இப்போ நான் மத்தை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா மத்தேங்கிறது இது தகாரந்த சப்தத்தில் வரதுனால மத்தே இன்னும் அழகா வந்துடும். இது ஜகத்து சப்தம் தான், மத் சப்தம். ஜகத்து, மருத் எல்லாம் சொல்லுவாங்க. மருத்தே, ஜகதே. நான்காவது விபக்தி உருபு கு. அந்த விஷயங்களை, அந்த மதத்தை, அந்த வகுப்பு கோட்பாடுகளை, அந்த அறிவுகளை எல்லாமே எடுத்துக்கலாம்.
இப்போ மத்தின்னா அது இகாராந்தத்தில் மத்தேன்னு வந்துடும் விசர்க்கம். இந்த விசர்க்கம் லோபக வரதா இல்லையான்னு என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. லோபக வராது இதில். அதனால தான் நான் மத ரிலிஜன், அவனுக்கு அந்த இஷுதி மத்தே எது நமக்க குபாய நிஷங்கினே. இப்போ நம்ம வந்து ககுபா பார்த்துட்டோம். ககுபங்கிறது நான் வந்து அந்த துஷ்ட சக்தி. ககுபாய அவனுக்கு, ககுபாய நிஷங்கினே, நிஷங்கின அவன் வெற்றி வீரன். நமக்க குபாய நிஷங்கினே ஸ்தேனானாம் திருடர்களுடைய. ஸ்தேனகங்கிறது திருடன், கொள்ளைக்காரன், தீவட்டி, நிறைய வகையான கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க. அதில் இது எப்படி பார்க்கலாம். கொள்ளைக்காரர்கள் ஸ்தேனானாம் அவர்களுடைய, ஸ்தேனானாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், அவர்கள் உடைய. அவன் தான் பதி, அந்த பதிக்கே நமஸ்காரம் எஜமானர். ஸ்தேனானாம் பதயே நமோ நமோ நிஷங்கின இஷுதி மதே, நிஷங்கின இஷுதி மதே. இங்கே நிஷங்கின் நான் சொல்கிற மாதிரி இந்த வெற்றி வீரன், அவனுக்கு எல்லாரையும் காயப்படுத்துறதுக்கு சக்தி இருக்கு. நீங்கிறது ஒரு தாத்து. நிஷங்கின இஷுதி, இஷுதி வந்து இஷு வந்து அம்புகள், இஷுதி வந்து அம்பின் வைக்கும் இடம். இஷுதி மதே அந்த ரிலிஜன், அந்த மதம், கோட்பாடுகள், வகுப்புகள், அதை இஷுதி மதே அவனுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தஸ்கரானா, தஸ்கரன்னா திருடன் தான். பல வகையான திருடர்கள், அதாவது தீவட்டி கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க, வீடு புகுந்து கொள்ளையடிக்கப்பட்டவங்க இருக்காங்க, வழிப்பறி அடிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. அதான் ஒரு வார்த்தை. இது பயங்கர கூட்டு கொள்ளை. தஸ்கரா நாம் பதையே நமோ நமோ, அதுக்கும் அவன் தான் பதி. தஸ்கரனா ஒரு கூட்டு கொள்ளைக்காரர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தஸ்கரா நாம் பதையே நமோ 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 வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயூனாம் பதையே. ஸ்தாயும் திருடன் தான். அவன் எப்படிப்பட்ட திருடன்? வஞ்சகம் பண்ண, வஞ்சிப்பான், ஏமாத்துவான். அவன் கத்தியை கொண்டு வரமாட்டான், ஆனா ஏமாத்துவான். வஞ்சகன், வஞ்சதே, வஞ்சகம் தே. இப்போ நீங்க வஜ் தான் அதுக்கு தாத்து. அந்த தாத்துல போய் நீங்க ஆத்மனே பதத்துல பிரதம புருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா லிட்லக்காரத்திலே வச்சியத்தேன்னு இருக்கும். வச்சியத்தே கிடையாது. வச்சியத்தேங்கிறது ஒன் ஹூ, எவன் ஒருவன் தீங்கு செய்கின்றானோ அது. இந்த அந்த ரூபம் இங்க இல்ல, மாணவர்களுக்காக கூறுகிறேன். வஞ்ச தே, தே வந்து அவர்கள், சக தௌ தே. அதனால அவர்கள் இந்த வஞ்சம் பண்றாங்க பாருங்க. வஞ்சத்தை பரிவஞ்சத்தை, பரிங்கிறது பரிபூர்ணம்னு சொல்ற மாதிரி தான். பரி உபசர்க்கம், 22 உபசர்க்கங்கள்ல பரியும் ஒரு உபசர்க்கம். அது பரிவஞ்சத்தை கம்ப்ளீட்டா பூர்ணமாக முழுமையாக செய்யக்கூடிய இந்த வஞ்சக செயல்கள், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், புறமுதுகு கடித்தல், இதெல்லாம் சொல்லுவாங்க. வஞ்சதே பரிவஞ்சதே ஸ்தாயூனாம், ஸ்தாயுங்கிற திருடன் தான். இந்த மாதிரி திருடர்கள் ஸ்தாயூனாம். இந்த நாலாம் நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களாக கொடுக்கிறேன். சில நாவா இருக்கும், சிலது ரூக்ஷ நாம் ஹார்டு. அதெல்லாம் சில சூத்திரங்கள் இருக்கு. இரு இல்லு இஷெல்லாம் வரைச்சா எப்படிப்பட்டது நான் வரணும்னு அது கிராமர்ல வரும். அதனால தான் ஸ்தாயூனாம் திருடர்கள் உடைய பதி அவன் தான். இந்த வஞ்சம் சொல்லப்பட்டவன், முழுமையான வஞ்சிக்கப்பட்டவன், இந்த அந்த மாதிரி திருடர்கள், கள்ளர்கள், திருடர்கள், அவர்களுடைய பதி அவன் தான். பார்த்தையா, அவனுக்கும் நமஸ்காரம். அதாவது பகவான் சிவபெருமான் எப்படி அந்த விஞ்ஞான ரீதியாகவே தெய்வத்தை அவர்கள் வர்ணிக்கிறார்கள். எல்லாத்துலயும் இருக்கான் தெய்வம். கெட்ட செயல்களே அவன் தான் இருக்கான். ஆனா அவனால தான் திருத்த முடியும், அதை கொல்ல முடியும் அவனால. ககுபாய நிஷங்கின் அவனால தான் பண்ண முடியும். நிஷங்கின் அவன் ஒரு வாரியர், அவன் ஒரு போர் வீரன். எதுல? அம்புகளை எய்து காயப்படுத்தலாம் துஷ்டத்தனத்தை. அதற்கும் அவன் தான் பதி. ஏன்னா அது தேவை. அந்த மனிதர்களுக்கு தெரிகிறது துஷ்டத்தனம் பண்றோம், பூர்வீக பலனும் இருக்கு, பூர்வ கர்ம பலன்கள்லாம் இருக்கு. துஷ்டத்தனம் பண்றோம்லாம் தெரியும். ஏதோ ஒரு சாக்குல துஷ்டத்தனம் பண்ணுவான், அதை அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா அந்த மனிதனுக்கும், அந்த மனிதனுக்குள்ளில் கூட சிவபெருமான் இருக்கின்றார். எல்லார் திருடர்கள் உடம்பிலும் இருக்கின்றார். ஏன்னா அவர் அணு, எல்லா அணுக்களிலும் அவர் இருக்க வேண்டும். அதுக்கு தான் நம்ம இந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சக்திகளை நம்ம எப்பொழுதுமே நாம் கொண்டாடுவோமே. ஆனால்
நாம் கொண்டாடுவோமே ஆனால் நேர்மறை சக்திகள் தான் நம் உடம்பில் இறங்கும். சிவபெருமான் நேர்மறை சக்திகளாக நம் உடம்பில் இறங்குவார். எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜிஸை நாம் கொண்டாடுவோமே ஆனால் அந்த துஷ்ட சக்திகள் நாம் உடம்பில் இறங்கும். பிறகு நாம் சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும். சிவபெருமான் உள்ளில் தான் இருக்கின்றார். அவர்தான் அம்புகளை எய்து அதை கொல்வது போல வருகின்றது. இதுதான் அதனுடைய தத்துவங்கள். சாதாரண மக்களுக்கு புரியும்படியாக எழுதப்பட்ட தத்துவங்கள், ஞானங்கள். ஸோ இதுடன் இந்த 4 மந்திரங்களை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பார்க்கலாம். தயவு செய்து என்னுடைய சேனலில் பதிவு செய்யுங்கள். தொடர்ச்சியாகவே உங்களுக்கு அது சேனல் வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.